ராசிபுரம் அப்படிங்கிற ஊரில் சுந்தரம்னு ஒரு கஞ்சன் இருந்தான். சுந்தரம் வசதி உள்ளவனாக இருந்தாலும் தன்னோட வீட்டில் மிகவும் கருமித்தனமாகவே நடந்து கொள்வான். அப்பப்பா, இந்த சித்திரை மாச வெயில் சுட்டு எரிக்குது. ஃபேனை பாரு எவ்வளவு வேகமா ஓடுது. ச்சே, இந்த வீட்ல இருந்து இதுக்கும் கஞ்சத்தனம் வந்துட்டு போல. எல்லாம் என் தலை எடுத்து. கலையரசி, கலையரசி. ஐயோ, வந்துட்டாரு போலவே. இப்பதானே வெளியில போனாரு. முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். பூனை காது, வீட்டுக்குள்ள என்ன சத்தம் வந்தாலும் கேட்டுடும். என்ன கலையரசி, ஃபேன் ஓடுன சத்தம் கேட்டுது. நான் வரது தெரிஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டேன், அப்படிதானே? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் கரண்ட் பயன்படுத்தணும்னு நான் சொன்னது மறந்துட்டியா? அது சரி, தொடங்கிட்டீங்களா உங்க புராணத்தை? இவ்வளவு நேரம் கால் வலிக்க வேலை செஞ்சுட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். அது பொறுக்காதே உங்களுக்கு? கரண்ட் பில்லு நான் தானே கட்டணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூபா மிச்சம் பிடிச்சாலும் மாச கடைசியில பாக்கும்போது நமக்கு லாபம் தான். அப்பப்பா மன்னிச்சிருங்க சாமி. இருக்கக்கூடிய வெக்கையில நீங்க பேசுறத கேட்கும் போது தலையே சுத்துது எனக்கு. இதுல வந்து உட்கார்ந்தது ஒரு குத்தமா? எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். நான் கிளம்புறேன். நீங்களும் உங்க கரண்ட் புராணமும். எப்ப பார்த்தாலும் கரண்ட் கரண்ட். கலையரசி நில்லு, கலையரசி, கலையரசி நில்லு. இப்படிதாங்க எதுக்கெடுத்தாலும் கஞ்சத்தனம் பார்ப்பாரு. வெளியில எங்கேயாவது போகும்போது செருப்பை காலில் போட்டுட்டு நடந்தா செருப்பு தேய்ந்து விடும்னு நினைச்சி கையிலேயே பிடித்து கொண்டு நடப்பாரு நம்ம சுந்தரம். சுந்தரத்தை மாதிரியே பக்கத்து ஊர்ல இன்னொரு கஞ்சன் இருந்தான். அவனோட பேரு ரத்தினம். சுந்தரம் கஞ்சன்னா ரத்தினம் வடிகட்டிய கஞ்சன். ரத்தினத்தோட வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அதோட கோமியத்தை நல்ல காரியங்களுக்கு தெளிக்க ஊர்வாசிகள் விரும்பி வந்து கேட்டா அதற்கும் விலை வைத்து விற்று விடுவான் ரத்தினம். கருமித்தனத்துல தன்னையும் மிஞ்சியவன் ராசிபுரம் சுந்தரம்னி சிலர் கூறியதை கேட்டபோது அவனுக்கு வியப்பாக இருந்தது. நம்மளை விட ஒருவன் கஞ்சனா இருக்க முடியுமான்னு அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. அதை நேர்லேயே போய் பார்த்துவிட்டு வரலாம்னு முடிவு செய்து கால்நடையாகவே நடந்து சென்றான் ராசிபுரத்திற்கு. நேரமும் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ரத்தினமும் சுந்தரத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டான். வீட்டுல யார் இருக்கா? மகேந்திரபுரத்துல இருந்து ரத்தினம் வந்து இருக்கிறேன். அடடே ரத்தினம்மா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் ரத்தினத்தை வீட்டுக்குள்ள அழைத்து சென்றான். சுந்தரத்தோட வீட்டுல பல அறைகள் இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. வாங்க ரத்தினம், வாங்க, இப்படி உட்காருங்க. ரத்தினம் சுந்தரத்தோட முகத்தை விளக்கு வெளிச்சத்துல ஒரு முறை பார்த்து விட்டு விளக்க ஊதி அணைத்து விட்டான். அடடே, விளக்கையே அணைச்சிங்க ரத்தினம். நாம 2 பேரும் ஒருவர் முகத்தை ஒருவர் விளக்கு வெளிச்சத்துல நல்லா பார்த்தாச்சு. இனிமே பேசிக்கொண்டுதானே இருக்க போறோம். அப்போது விளக்கு எறிவது வீண் செலவு தானே. அதனாலதான் விளக்கு அணைச்சேன். அடடா, இந்த யோசனை நமக்கு தெரியாம போய்விட்டதே. இப்படியே 2 கஞ்சன்களும் எப்படி சிக்கனமா வாழ்வது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சாப்பாடு தயாராகி விட்டது. சாப்பிட வரீங்களா? இதோ வருகிறோம். என்ன ரத்தினம், நான் விளக்கை ஏத்தட்டுமா? கொஞ்சம் பொறுங்க. நான் சட்டைய போட்டதுக்கு அப்புறமா விளக்கேற்றலாம். வரும்போது சட்டைய போட்டுட்டு தானே வந்தீங்க? வரும்போது சட்டைய போட்டுட்டு தான் வந்தேன். நாம பேச உட்கார்ந்ததும் இருட்டில் தானே பேச போகிறோம். அதான் எதற்கு அழுக்காக்க வேண்டும் என்று களைச்சி மடித்து வைத்து விட்டேன். சட்டைய போட்டதும் சொல்கிறேன், நீங்க விளக்க ஏத்துங்க. இத கேட்டதும் சுந்தரம் அதிர்ந்து போய்விட்டான்.